வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒன்றிய அரசின் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் நேற்றும் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இது வளர்ச்சிக்கான பட்ஜெட், நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட், ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மையப்படுத்திய ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கும் என்று அவர் சொன்னார். பட்ஜெட்டுக்கு விமர்சனங்களும் வந்திருக்கிறது. சாமானியர்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை செய்திருக்கிறது இந்த பட்ஜெட் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் இதை விமர்சித்திருந்தார். இன்றைய நமது சிந்தனை களம் நிகழ்ச்சியில் உண்மையில் இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கிறது, இந்த பட்ஜெட்டால் யாருக்கு பலன் கிடைக்கிறது, யாருக்கு பாதகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக நாம் பேச போகிறோம். இது தொடர்பாக நம்மிடையே பேச திமுகவிலிருந்து திரு பழ செல்வகுமார் அவர்களும், காங்கிரசிலிருந்து திரு விஜய் கிருஷ்ணா அவர்களும், அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்களும், அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்திலிருந்து வெங்கடாச்சலம் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். நால்வரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நால்வருக்கும் வணக்கம். வணக்கம். பழ செல்வகுமார் சார், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பட்ஜெட்டை திமுக கடுமையா விமர்சிச்சிருக்கு, முதலமைச்சரும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. உங்களோட முதற்கட்ட கருத்து என்ன இந்த பட்ஜெட்டை பத்தி? முதலில் 8வது முறையாக தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக துரோகத்தை இழுத்துவிட்டு தான் ஒரு தமிழர் என்று கூறிக்கொண்டு பட்ஜெட்டை 8வது முறையாக தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். முதல்ல எப்பொழுதும் அவங்க அல்வா கொடுத்துட்டு பட்ஜெட் ஆரம்பிப்பாங்க. இந்த முறை மொத்தமாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிட்டு நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அல்வாவை கிண்டி கொடுத்துருக்காங்க. நேற்று கழக தலைவர் அவர்கள் சொன்னது போல் இந்த பட்ஜெட் என்பது முழுக்க ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் அளவு கூட தமிழ்நாடுனுடைய பெயர் இடம்பெறலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் எல்லாமே இந்த பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்திருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து ஒரு டாக்ஸ் டெரரிசம்னு சொல்லியிருக்காங்க, காலி சொம்புன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான வார்த்தைகளிலும் இந்த பட்ஜெட்டை கடுமையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் போன முறை திருக்குறள் இடம்பெறலன்னு சொன்னீங்க, இந்த தடவை திருக்குறளாவது இடம்பெற்றிருக்கு. அதான் திருக்குறள் மட்டும் இடம்பெற்றிருக்குது, மற்ற எதுவும் இடம்பெறல. அதாவது பட்ஜெட் என்பதே வந்து அதற்கான ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தையே நிதிநிலை அறிக்கையை மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு வருடத்துக்கான பட்ஜெட்டுன்றது தான் நம்ம இவ்வளோ நாள் அதை பார்த்துட்டு வந்திருப்போம். எப்போ நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஆரம்பித்தாரோ, உத்தேச பட்ஜெட்டுன்னு ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்து அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்கான விஷயத்தை தான் சொல்லுவார். அடுத்த 5 ஆண்டுகளில் இதை நாங்கள் செய்வோம், 3 ஆண்டுகளில் செய்வோம், இந்த முதல் ஆண்டில் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லவே மாட்டார். கடந்த முறையும் இதே பட்ஜெட் விவாதத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டேன். சொல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வளர்ச்சிக்கான ஒரு அளவுகோலையை 5 ஆண்டுகளா வச்சுக்க கூடாதா? அதாவது பட்ஜெட் என்பதே ஆண்டாண்டுக்கு அவங்க கொடுக்கறதா. கடந்த ஆண்டு தேர்தலை மனதில் கொண்டு ஆந்திராவுக்கு அவங்க என்னென்ன மாதிரி பட்ஜெட் கொடுத்தாங்க, கடந்த முறை இதே இடத்துல இருந்து நான் சொன்னேன், தேர்தலுக்காக இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே உத்தேச பட்ஜெட் தான், அவர்களுக்கு சொன்ன தொகை போய் சேராதுன்றதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது போய் சேர்ந்துதான்றதை பாருங்க. 2வது விஷயம், இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்களுக்கு இவர்கள் சொல்கிற வரி விலக்க இன்னைக்கு சமூக வலைதளங்களிலும் பெருவாரியாக விமர்சிச்சுட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் இவர்கள் சொன்ன வரி விலக்கால் யார் பயனளிக்க போனார்? இந்த நாட்டில் 2.5% பேர் தான் வரி செலுத்துவார்கள். மீதி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு, குறிப்பாக 82% அதிகமான மக்கள் வந்து 50,000க்கு குறைவானவர்கள், அவர்கள் மறைமுகமாக செலுத்துகின்ற வரின்றது இவர்கள் வாங்குகின்ற வரியை விட ஜாஸ்தி. அவர்களை ஏளனம் செய்யக்கூடிய வகையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல. நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்குனா நான் 18, ஹோட்டலில் சாப்பிட்டா 18% டாக்ஸ், வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அதை விட ஜாஸ்தி. நான் வாங்குகின்ற அரிசிக்கு தனி டாக்ஸ், பருப்புக்கு தனி டாக்ஸ், எண்ணெய்க்கு தனி டாக்ஸ், இத்தனை டாக்ஸையும் போட்டு நான் வீட்டில் செய்கிறது அதை விட ஜாஸ்தி. என்ன ஒரு ஆணவம்! இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து கடந்த முறை உங்கள்கிட்ட கேட்டாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ ஆட்கள் கேட்டாங்கல்ல, எங்களுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து செய்யுங்க, எங்களுடைய குறு தொழிலாளர் முனைவர்களை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு கேட்டாங்கல்ல, அவர்களை நீங்கள் என்ன வஞ்சிச்சிருக்க? நீ என்ன கேள்வி கேட்டன்றதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அவர்களுக்கான உச்சவரம்புன்றது 250 கோடின்றது 500 கோடியாக எம்எஸ்எம்இயை குறுக்கிருக்கீங்க. 500 கோடி பண்ணுறவன் ஒரு குறு முனைவராக இங்கே இந்த ஊரில் வந்து ஒரு ஃபவுண்டரி வச்சிருக்கிறவங்களோ இல்லை ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களையும் கொண்டு போய் 500 கோடி கூட ஒன்றா ஆக்கி எங்களை ஒரே தட்டில் ஆக்கி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை நீர்த்து போக செய்திருக்கிறீர்கள். யார் இதில் பெரிய பலனாளிகள்? மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் பட்ஜெட்டில் இருக்கணும். பொதுவாக மக்களுக்கு தேவையானது என்ன? நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்ம பட்ஜெட்டுன்னு பார்த்ததெல்லாம் என்ன பார்த்துருப்போம்? ரோடு வந்தது, ட்ரெயின் வந்தது, பாலம் வந்தது, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பட்ஜெட்டில் இடம்பெறும். இன்றைக்கி என்னென்ன வார்த்தைகள் இடம்பெறுது? சுரங்கம், போக்குவரத்து, விமானம், போர்ட்டு, இதெல்லாம் யார் இந்த நாட்டில் செய்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு தேவையான அதானிக்கு செய்வதற்காக
அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுறது, நான் சைனாவை எதிர்க்கிறேன்னு பேசுறது, சைனாவை நான் இந்த ஊருக்குள்ளே வரமாட்டேன்றது, நீங்கள் போய் எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் கொண்டு போய் நீங்கள் தொடர்ச்சியாக அதை ப்ரொமோட் பண்ணும்போது யார் உள்ள வரா? சைனாவை நான் பார்டரில் விட மாட்டேன்ட்டு இருக்கிற ரெவன்யூ எல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட்ன்ற பேரில் இம்போர்ட்ன்ற பேரில் இங்கே இருக்கக்கூடிய பணம் எல்லாம் அங்கே தானே போய் சேருது. நீங்கள் எந்த வகையில் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக நீங்கள் எந்த எடுத்தீங்க? டைரக்டா வரி செலுத்துவோருக்கு கணிசமான அளவுல வரியை குறைச்சிட்டு இன்டைரக்டா இருக்கிற நிறைய வரிகளை ஏத்தி இருக்கிறாங்க. சாமானியர்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. திரு விஜய் கிருஷ்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறோன்னா, அகெயின் டிஸ்பிளேயிங் த ஆரகன்ஸ் ஆஃப் பிஜேபி. மீண்டும் பிஜேபியோட ஆரகன்ஸை டிஸ்பிளே பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக ஒரு 2 விதத்தில் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மாநிலங்கள், அதாவது நீங்கள் பீகாருக்கு பல சிறப்பு திட்டம் கொடுத்துருக்கீங்க. அதாவது புது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, அப்புறம் அந்த கான்சி கேனால் இது, அதுக்கப்புறம் மக்கானா போர்டு, அது தாமரை விதை அந்த விவசாய போர்டு, அதுக்கப்புறமேட்டு ஐஐடி எக்ஸ்பேன்ஷனு, இதெல்லாம் பண்ணீங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, தமிழ்நாடு வந்து ரொம்ப செங்கல் புயல்னால் பாதிக்கப்பட்டதில் என்டிஆர்எஃப், அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மையிலேருந்து 6675 கோடி கேட்டிருந்தோம். அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. அதே மாதிரி கல்விக்காக சமகர சிக்ஷா ஃபண்ட்லேருந்து 2152 கோடி கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. அதே மாதிரி சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோவுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி கேட்டிருந்தோம். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. கோயம்புத்தூர் அண்ட் மதுரை மெட்ரோ பற்றி ஒன்றுமே இல்லை. இது மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ஓர வஞ்சனையான்னு பார்த்தா, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இவங்க கடந்த 8 வருஷமாகவே இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா கேரளாவில் அவங்க வயநாடில் ஒரு மிகப்பெரிய மனித ஹியூமனிட்டிக்கே ஒரு கிரைசிஸ்ன்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. இவங்க வயநாடுக்கும் ஒன்றுமே நீங்கள் பண்ணலை. அதே மாதிரி கர்நாடகாவில் பார்த்தோன்னா, கர்நாடகா டெபுட்டி சிஎம்மாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த நாட்டுக்கு வருமானம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறது தென் மாநிலங்கள் தான். தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தான் அதிகப்படியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இந்த மாநிலங்களுக்கு உரிய, அதாவது அதிகப்படியாக கூட இல்லை, உரிய எங்களுக்கு தேவையான விஷயங்களே நீங்கள் ஒதுக்கீடு பண்ணாதது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது. அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா, டோட்டலாக ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் வரேன். என்னன்னா, இன்னைக்கு நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் டிமாண்டு, சரிங்களா, இது, அதுக்கப்புறம் கன்சம்ப்ஷன், அதுக்கப்புறம் வேஜ் க்ரோத், அதாவது வருமான உயர்வே கிடையாது, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் ரைசிங் இன்இக்வாலிட்டிஸு. அதாவது என்னென்னா, நீங்கள் 2019 கார்ப்பரேட் டேக்ஸு டிராஸ்டிக்காக கட் பண்ணுறீங்க. அதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, கார்ப்பரேட்டுக்கு ப்ராஃபிட் அதிகமாகுது. ஆனால் அந்த ப்ராஃபிட்டு உங்களுக்கு இங்கே மக்களுக்கு கன்வெர்ட் ஆகலை. அதாவது இந்த கார்ப்பரேட்டுக்கு ப்ராஃபிட் அதிகமாகிறப்போ இங்கே என்ன ஆகணும், ஒன்று வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் உயரணும். வருமானம் ரியல் வேஜஸ் க்ரோத்து கிடையாது, சரிங்களா. வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். இது ரெண்டுமே அதிகரிக்கல. அப்போது இது நீங்கள் இத்தனை வருஷத்தில் நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர்ன்றதை ரொம்ப கிளியராக உணர்த்துது. இது என்னன்னா, தலைகீழாக நிற்கிறாங்க இவங்க. அதாவது நீங்கள் வந்து தலைகீழாக நின்று நீங்கள் ஒரு விஷயத்தை சரியே பண்ண முடியாது. இங்கே என்னென்னா, நீங்கள் டிமாண்டு சைடு தான் நீங்கள் இப்போ இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும். டிமாண்டு சைடு மட்டும் நீங்கள் இஷ்யூ அட்ரஸ் பண்ணாதான் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து நம்ம வெளியில் போக முடியும். நீங்கள் வெறும் சப்ளை சைட்லேயே கார்ப்பரேட்டுக்கே பெரும் முதலாளிகளுக்கே நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இதில் ஒன்றுமே ஆகாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருமான வரி எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாஜரேட்டட் ஃபிகராக தான் நான் பார்க்குறேன். அதாவது வந்து இந்த பட்ஜெட்லேயே ஏதோ ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்காக அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னா கண்டிப்பாக கொண்டே வராது. ஏன்னா இந்தியாவில் 90% பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான். ரீசெண்டாக எக்கனாமிக் டைம்ஸில் லாஸ்ட் இயர் வந்த ரிப்போர்ட் என்னென்னா, ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதே டோட்டல் பாப்புலேஷன் இல்லை, இந்த ஒர்க்கிங் இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது 6.68 தான், சரிங்களா. இதில் இந்த நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த 12 லட்சம் எல்லா வருடமும் வருமான வரி உச்சவரம்பு அந்த விலக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கறதான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்திருக்கு. இல்ல என்ன செஞ்சிருக்காங்கல்ல, இல்ல இது 4 வாட்டி செஞ்சிருக்காங்க. அதாவது 2014ல வந்து ஒரு வாட்டி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் 5 லட்சத்துக்கு பண்ணாங்க, போன வாட்டி 7 லட்சத்துக்கு பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ 12 லட்சத்துக்கு பண்ணியிருக்காங்க. இது பெரிய பூஸ்ட் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட் ரொம்ப ப்ரிசைஸாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருமான இது இருக்குல்ல, இதனால் பலனடைபவர்கள் அதிகபட்சம் 15 லட்சம், அதாவது 1.5 மில்லியன்
15 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 20 லட்சம் மக்கள் தான் இதனால் பயனடைய முடியுன்றாரு. நீங்கள் இந்த 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மக்கள் மட்டும் ஒரு சின்ன மெஷர் இந்த மெஷர் நடக்கிறதுனால இந்த பிரச்சனை சரியாயிடுமா? ஏன்னா இப்போது இந்தியா டுடேல ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் கிளாஸ், அதாவது இந்த அப்பர் மிடில் கிளாஸ், இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பெரும்பாலும் எதுக்கு போகுதுன்னா அவங்க வீட்டு வாடகை, அவங்க அன்றாட வாழ்க்கை செலவுக்கு தான் போகிறது. சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கூட இந்தியாவோட சேவிங்ஸ் கம்மியாயிட்டே போயிருக்கு. அதனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களால் அட்ரஸ்டே பண்ண முடியாது. நீங்கள் எப்படி இப்போ இது ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க, இதனால வந்து மிச்சமாகிற பணம் வந்து ரொட்டேஷன்ல வரும், அப்போ வந்து மக்களோட நுகர்வு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வாங்கும் திறன் அதிகரிக்கும். அதாவது இந்த நடுத்தர மக்கள் அப்படின்னு ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வரதே இந்த வருமான வரி விலக்குல வர்றவங்கள தான் அவங்க கொண்டு வராங்க. இல்ல நீங்க இத முதல்ல இந்த மித்து இருக்கு பாத்தீங்களா, நடுத்தர மக்கள்ன்ட்டு நீங்க கூட்டு வரீங்கல்ல, அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மக்கள் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் வருமானம் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் யாரும் அப்போ வந்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் வரவங்க வந்து நீங்கள் நடுத்தர மக்கள்னு அப்புறம் நம்ம ரொம்ப இதுவாக ஃபிக்ஸே பண்ண முடியாது. அவங்க கம்பேரிட்டிவ்லி அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவோட இந்த டாப் 10% இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அதுக்கு அடுத்தபடியில் தான் அவங்க வந்துடுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த கணக்கே ரொம்ப ஒரு குரூஷியலான கணக்கு. நீங்கள் இந்த நடுத்தர மக்கள் இந்த 15 லட்சம் பேருக்கு மட்டும் இது பெனிஃபிட் ஆகும், அதுவும் இதனால மட்டும் பெனிஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது எப்போ இந்த இஷ்யூ அட்ரஸ் ஆகும்னா, இந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வருமானத்தில் வாழ்கிறவங்க, மாதம் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மக்களுக்கான மெஷர்ஸ் இவங்களோட வாங்கும் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன இருக்குது சார்? நீங்கள் ஒரு திரும்பி நாங்கள் சொல்கிறோன்னு இல்லை, ஆனால் இது நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னென்னா, 100 நாள் வேலை திட்டம் வந்து மிகப்பெரிய பூஸ்ட்டு. சரிங்களா? இந்த 100 நாள் வேலை திட்டம் ஏன் மிகப்பெரிய பூஸ்ட்னா, 91க்கு அப்புறம், அதாவது இந்த கோல்டு வார் கிரைசிஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த 10 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ என்னென்னா பொருளாதாரமும் பெருசாக வளருது, ஆனால் இந்த இன்இக்வாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, டாப் 10% இந்த படிநிலையில் முதல் 10%க்கும் அதுக்கு அடுத்து இந்த கிட்டத்தட்ட பாட்டம் 50 இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த க்ரோத்தில் வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ் கம்மியான ஒரே பீரியட் அதுதான் இந்த மாடர்னில். அந்த கம்மியான, அதாவது வந்து டாப் 20லேருந்து இந்த பாட்டம் 50க்குள்ளேயே கம்மியான ஒரே பீரியட் தான். அதாவது பேலன்ஸ்டு க்ரோத் இருக்கணும். நீங்கள் இது எந்த விஷயத்துலையுமே இல்லை. இன்னொன்று இவங்க ரொம்ப முக்கியமாக இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஆர்பிஎம் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அது வேறு. அதோட இன்னும் முக்கியமான விஷயம்னா, நீங்கள் வெறும் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுன்ற வார்த்தையை மட்டும் காயின் பண்ணி நீங்கள் பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்ஜெட் அலோகேஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பட்ஜெட்டை நீங்கள் எங்கே அலோகேட் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல, ரொம்ப இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் வந்து நாட்டோட முதுகெலும்புன்றோம். நீங்கள் ஃபார்மர்ஸுக்கான அலோகேஷன் என்ன இருக்குது? 4000 கோடி கம்மி பண்ணியிருக்கீங்க. அதுவும் அவங்களுக்கான கிராப், அதாவது அந்த விளைவிக்கிற பொருட்களோட இன்சூரன்ஸ்ல 3621 கடன் அட்டை கிரெடிட் கார்டு கொடுப்போம் சார். நீங்க அவங்கள கடன் தான் சார் வாங்க வைக்கிறீங்க. நீங்க கார்பரேட்டுக்கு 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்க. நீங்க அவங்களுக்கு கடன் அட்டை கொடுக்குறோம்னா சார் இல்ல. இப்போ என்னன்னா இதோட எஃபெக்ட், இந்த பட்ஜெட்டோட எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது விவசாயத்துறைக்கு இவங்க கம்மி பண்ணது எப்படி பிரதிபலிக்கும்னா, நீங்க கடன் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. என்னன்னா நீங்கள் இதை கம்மி பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஃபர்டிலைசர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 26,500 கோடி ரூபாய் கம்மி பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கிராப் இன்சூரன்ஸ் 3,661 கோடி 3621 க்ரோர்ஸ் கம்மி பண்ணியிருக்கீங்க. இது என்ன ஆகுனா, அவங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அதுக்கான விலை, அவங்க அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான விலை அதிகரிக்கும். இது என்ன ஆகுனா, நீங்கள் இது மற்ற எந்த மெஷர்ஸுமே இல்லைன்னா, இது என்ன ஆகுனா திரும்பி அந்த கடனை தான் அதிகரிக்குமே தவிர, இது அவங்க அதாவது வந்து அமுத சுரபிகளான நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, அதை வாங்குகிற சாதாரண மக்கள், நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் இது எந்த விதத்துலையும் பயனளிக்காதது மட்டும் இல்லை, இது என்னன்னா நம்மளுக்கு இன்னும் பொருளாதார நெருக்கடியை தான் கொடுக்கும். இன்னொரு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது, எஃப்டிஐ இன்ஃப்ளோ இன்சூரன்ஸ். அதாவது நாங்கள் அந்த செக்டாருக்கு இன்சூரன்ஸ் இது பண்ணுறோம், இந்த செக்டாருக்கு இன்சூரன்ஸ் இது பண்ணுறோன்றாங்களே, இந்த இன்சூரன்ஸில் எஃப்டிஐ இன்ஃப்ளோ இருக்குது. அதோட சீலிங் வந்து 74%லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. இது என்னன்னா வெளிநாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலைகளுக்கு தான் இது வழிவகுக்கும். பிரீமியம் குறையும், போட்டி அதிகரிக்கும் அப்படிலாம் சொல்ல. இல்ல, இது வந்து ஒரு டேஞ்சராகவே மாறும். இது என்னன்னா, இது ஒரு தப்பான நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல், நீங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு இப்போது இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் இது நம்மளுக்கு இந்த ஒரு
தீய விளைவே வைக்கக்கூடிய விஷயம். நீங்க காப்பீடு துறையில வந்து 100% அந்நிய முதலீடு அப்படிங்கிறது தீய விளைவுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பா தீய தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார் சார், பட்ஜெட் தாக்கல் ஆயிருச்சு. பல்வேறு தரப்புல இருந்து பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு வளர்ந்திருக்கு. வளர்ந்த மாநிலங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, ஒட்டுமொத்தமா ஒரு சின்ன செக்டாருக்கு மட்டும்தான் இது பலனளிக்கக்கூடிய விதத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களோட பார்வை? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்கணுன்னா இது ஒரு ஆவரேஜான பட்ஜெட். ரொம்ப மோசமான பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. இதில் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 4 செக்மெண்ட்டை வந்து ப்ரிடாமினண்ட்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து விவசாயம், அடுத்தது வந்து சிறு குறு தொழில்கள், அடுத்தது முதலீடுகள், அடுத்தது வந்து ஏற்றுமதி. இந்த 4 செக்டாரை வந்து அவங்க பிரதானமாக பண்ணுறாங்க. இதில் வந்து விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 மாவட்டங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 100 மாவட்டங்களை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, எந்த மாவட்டத்தில் வந்து விவசாயத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கோ, எங்கே வந்து விவசாயத்தின் மூலியமாக அதிகமாக பலன் கிடைக்காம இருக்கோ, அந்த மாதிரி 100 டிஸ்ட்ரிக்டை எடுத்து மாவட்டங்களை எடுத்து அதில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 1,70,00,000 விவசாயிகள் வந்து பலனடைகிற அளவுக்கு அவங்க திட்டங்கள் கொண்டு வராங்க. அதோட வந்து ஒரு 100 வகையான இப்போ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கே 100 நாள் வேலை திட்டத்துக்கே இன்னும் பல மாநிலங்களுக்கு பணம் வந்து நிலுவையில் இருக்கும்போது இது மாதிரியான திட்டங்கள் எந்த அளவுக்கு பலனளிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு ஸ்கீமில் வந்து பணம் தடையோர் இருக்கிறனாலே வந்து மற்ற ஸ்கீம்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்கீமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதானே. இல்லை, உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பாகட்டும் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் அந்த பணத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுல எந்த இடத்துலையுமே வந்து அவங்க ஸ்டாப்பேஜ் பண்ண முடியாது. மேபி டிலே பண்ணலாம், ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு விவசாயங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு. இப்போ அந்த நிதி அவங்க லேட்டஸ்ட்டாக எக்கனாமிக்கல் சர்வேல கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வீஸ் செக்டாரும் அக்ரிகல்ச்சரும் வந்து அதிகமான க்ரோத் கொடுத்துருக்குது. 7.1% க்ரோத் வந்து அதுலேருந்து வந்திருக்கு. அப்போ விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே எடுத்திங்கன்னா வெறும் நம்மளுடைய ஜிடிபியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 18% பங்கீடு தான் வந்து விவசாயத்திலேருந்து வருது. ஆனால் அந்த விவசாயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா விவசாயம். அப்போ அந்த விவசாயத்தை வந்து நீங்கள் கவனம் செலுத்தாமல், அந்த விவசாயத்தில் வந்து முதலீடு பண்ணாமல், அந்த விவசாயிகளுக்கு நல்லது செய்யாமல் எந்த ஒரு அரசாங்கமுமே வந்து மேலே வர முடியாது. அப்போ விவசாயம்ங்கிறது வந்து கட்டாயமாக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. அப்போ அந்த விவசாயத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அந்த சிறு குறு தொழில்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5,70,00,000 சிறு குறு தொழில்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36% உற்பத்தி வந்து அந்த எம்எஸ்எம்இ செக்டார்லேருந்து தான் வருது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த எக்ஸ்போர்ட் நடக்கிறதுல ஒரு 100% நடக்குதுன்னா அதில் 45% பொருட்கள் இந்த எம்எஸ்எம்இ செக்டார்லேருந்து வருது தான். அப்போ அந்த செக்டாருக்கு என்ன ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஏற்கனவே வந்து அதாவது எந்த விதமான நீங்கள் போய் வந்து நீங்கள் அடமான எதுவும் சொத்து பத்து வைக்க வேண்டியதில்லை. கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 1% மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது அந்த கடனை பேங்க் கேரண்டி ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்லலாம் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நமக்கு வந்து போய் அடமானம் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து சொத்து பத்து இருந்தாகணும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க கிரெடிட் கேரண்டியை வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து 5 கோடியாக இருந்தது இன்னைக்கு 10 கோடியாக டபுள் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னா, கடன் தானே கொடுக்குறீங்க, இது வந்து பொதுத்துறை வங்கிகள், அதாவது மக்கள் போடுற பணத்தை எடுத்து மக்கள்கிட்டயே கொடுக்குறீங்க. அப்போ அரசுகிட்ட இருந்து என்ன கொடுக்குறீங்க? பட்ஜெட்டுங்கிறது வந்து அரசு போடுறது. அப்போ அரசு கையிலிருந்து என்ன காசை வந்து சிறு குறு நிறுவனங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, இது ஒரு தவறான பார்வை. இன்னைக்கு நீங்கள் டெபாசிட்டில் பணம் போகிறீங்களா, அந்த டெபாசிட்டுக்கு வட்டி எங்கேருந்து கொடுக்க முடியும்? அந்த பணத்தை எடுத்து நீங்கள் சர்க்குலேட் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கணும். இன்றைக்கி பேங்கிங் லாங்குவேஜில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அவங்களுக்கு வந்து அசெட் கிடையாது, லோன் தான் வந்து அவங்களுக்கு அசெட்டு. நீங்கள் போய் பண்ணுற டெபாசிட்டுக்கு பேர் லைபிலிட்டி. ஏன்னா பேங்க் வந்து உங்களுக்கு நீங்கள் வைக்கிற காசுக்கு பேங்க் உங்களுக்கு காசு கொடுக்கணும். ஆனால் லோனாக வெளியே கொடுக்கும்போது பேங்க்குக்கு வருமானம் வரும், அதுதான். அப்போ அந்த மாதிரி கடன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளாதார சுழற்சியில் கடன்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு ஆயுதம். அந்த கடனை வந்து ப்ராப்பராக பயன்படுத்தணும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு வந்து கடன் கொடுத்துட்டு அவங்க வந்து நாட்டை விட்டு ஓடுறது, ஒரு 1000கணக்கான கோடி 5000கணக்கான கோடியை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி கடன்லாம் வந்து தேசத்தை வந்து பாதிக்கக்கூடியது.
விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன். ஏன்னா ஆனா விவசாயிகளை தானே சார் கடன் கொடுக்கலன்னா கழுத்தை நெரிச்சு கடனை வந்து திருப்பி வாங்கக்கூடிய நிலைமை இருக்கு. பெரு முதலாளிகளுக்கு கடனை வே ஆஃப் பண்ணக்கூடிய நிலைமை தான் இருக்கு. விஜய் கிருஷ்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறு குறு நிறுவனங்களுக்கு போதுமானதா? இல்லை, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சிறு குறு நிறுவனங்கள் பெரிய அடி எப்போ முதல்ல விழுந்ததுன்னா இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு எடுத்தாங்கல்ல, அதில் பாதிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கோவிட்ன்ட்டு அவங்க நிலைமை எல்லாமே போயிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லிமிட் கிளாசிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அது கூட சகோதரர் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னார், அது உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பயன் அளிக்காது. நீங்கள் பெரிய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மே வேணும். அதாவது வந்து எம்எஸ்எம்இஸ்ன்றது ஒரு முதுகெலும்பு மாதிரி நம்ம நாட்டுக்கு. இந்த சிறு குறு தொழில்கள் செய்கிறாங்கல்ல, இவங்க நம்ம நாட்டுக்கு முதுகெலும்பு. எப்படின்னா பொருளாதார ரீதியாக ஜிடிபிக்கு மட்டும் இல்லை, வேலைவாய்ப்பு, அதிகப்படியான வேலைவாய்ப்பு எங்கே உருவாகுதுன்னா இந்த எம்எஸ்எம்இஸ் சிறு குறு தொழில்கள். வேலை வாய்ப்புக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா இதுல வெறும் கிளாசிஃபிகேஷன்ல ஒண்ணுமே பெனிஃபிட். நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடாச்சலம் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெங்கடாச்சலம் சார் வணக்கம். நீங்க என்ன பாக்குறீங்க இந்த பட்ஜெட்ல? பாசிட்டிவா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல, அதாவது பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலே வரவு. அப்போ வந்து வரவு செலவு வந்து அரசாங்கத்துக்கு வரவு எங்க வரணும், செலவு எங்க செய்யணும், திட்டமிட வேண்டும். இப்ப 78 வருஷம் ஆயிடுச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு. இன்னும் வளர்ந்து வரக்கூடிய நாடாக இருக்கு. இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னா எங்கெங்க வந்து பலவீனம் இருக்கோ அந்த துறைகளுக்கெல்லாம் கவனிக்கணும். ரெண்டாவது விஷயம், இது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய வரவு செலவு கணக்கு பட்ஜெட் என்று சொன்னாலும் கூட அது ஒன்றியம், அதாவது எல்லா மாநிலங்களும் சேர்ந்துதான் இந்தியாவுடைய ஒன்றிய அரசு. அப்ப இந்த பட்ஜெட்ல எல்லா மாநிலங்களுக்கும் என்னென்ன தேவையோ, ஒரு மாநிலத்துக்கு இன்றைக்கு விவசாயத்துக்கு வந்து உற்பத்திக்கு அதிகரிக்குமா, அதுக்கு உதவ வேண்டும். இன்னொரு இடத்துல தொழிலுக்காக கொடுக்கணும், இன்னொரு இடத்துல ஏற்றுமதி கொடுக்கணும், பல இடத்துல கிராம வளர்ச்சி கொடுக்கணும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா எந்த மாநிலத்தையுமே சொல்லலை. இப்ப திருப்பி சொன்னது கொஞ்சம் பீகாரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மற்ற மாநிலங்கள் இதுல வந்து சேர்க்கல அப்படின்னு சொன்னா இது ஒரு நாட்டுடைய இந்தியாவுடைய வரவு செலவு கணக்குன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க முன்னுரிமையாக சொல்லியிருப்பது விவசாயம், சிறு தொழில், முதலீடு, ஏற்றுமதி. இது தவிர வந்து ஏழ்மை ஒழிப்பு, அப்புறம் இளைஞர்கள், பெண்கள், இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. விவசாயம் வந்து இன்றைக்கு நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாரு, அவரு விஜய் கிருஷ்ணா கூட சொன்னாரு, கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதுல பார்க்கணும், இப்ப வந்து சிறு தொழில் வளர்வதற்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது வந்து சரி, கடன் கொடுக்குறீங்க அதனால அப்படின்னு சொல்லி. ஆனா யார் கடன் கொடுக்குறாங்க? இதுக்கெல்லாம் முன்னுரிமையாக கொடுப்பது பொதுத்துறை வங்கிகள் தான். அப்ப பொதுத்துறை வங்கிகளை இன்னும் வந்து வளர்ப்பதற்கு என்ன திட்டங்கள்? இது எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வங்கிகளை தனியார் மயம் செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கிறாங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல கூட வரல. 5 வங்கிகளை அரசாங்கத்துறை மூலதனத்தை குறைத்து தனியார் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அப்ப யாரு கடன் கொடுப்பாங்க? வங்கிகளை தனியார் மயம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா யாரு கொடுப்பாங்க? அது மாதிரி இப்ப இன்சூரன்ஸ் சொல்றோம். இன்சூரன்ஸ் வந்து அது 100% வெளிநாட்டு மூலதனம் வரலாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி? அந்த துறை நம்ம அரசாங்கத்துடைய கண்ட்ரோலியா இருக்காது. அதே மாதிரியாக இன்றைக்கு பார்க்கணும்னு சொன்னா 0 பாவர்ட்டி அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் ஏழ்மை இருக்கக்கூடாது. ஆனா அது யதார்த்தம் இல்லை. நாளுக்கு நாள் வந்து ஏழ்மை அதிகமாயிட்டே இருக்கு, வறியவர்கள் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இப்ப இந்த இன்கம் டேக்ஸை பத்தி பேசுறாங்க. அது வந்து 1 கோடி மக்களுக்கு 1.5 கோடி மக்களுக்கு வந்து நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க? இந்தியாவில் வந்து டிமாண்ட் அதிகமாகணும், கன்சம்ஷன் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க அந்த கன்சம்ஷன் 1 லட்சத்துக்கு மேல ஒரு மாதம் சம்பளம் வாங்குறவங்க அவங்க மிடில் கிளாஸ் சொல்ல முடியாது. அவங்க அப்பர் மிடில் கிளாஸ், அதுக்கு மேலேயே அப்படின்னு சொல்லலாம். அப்ப எங்க நீங்க சலுகை கொடுத்துருக்கணும்? இன்றைக்கு 15,000 20,000 ஒரு மாதத்துக்கு வருமானம் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ 94% தொழிலாளர்கள் இன்றைக்கு அனார்கனைஸ், திரட்டப்படாத தொழில இருக்கிறாங்க. அங்கதான் உதவி இருக்கணும். இவங்கெல்லாம் இன்றைக்கு ஏற்கனவே ஓரளவு வசதியாக வருமானம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஆனா அவங்களுக்கு கொடுப்பதனால இன்றைக்கு வந்து கன்சம்ஷன் அதிகமாயிரும், அதனால வந்து பொருளாதாரம் மறுபடியும் தூக்கி பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அது வந்து அவங்க சொல்வதற்கும் அதனுடைய விளைவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நிச்சயமாக இது ஒரு சிலருக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கு சலுகை, அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, வரவேற்பாங்க. ஆனா இவங்களுடைய எண்ணம், திட்டம் என்பது இன்றைக்கு எல்லாரும் செலவு செய்யணும், செலவு செய்வதற்கு இன்று பணம் இருக்கணும். அது மாதிரி தனிநபருடைய வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஊக்குவிக்கணும். அது மாதிரி சிறு தொழில் எம்எஸ்எம்இக்கு கடன் கொடுக்குறேங்கிறாங்க. கடன் தேவையில்லை, அங்க சலுகை கொடுத்து அவங்க பிரச்சனை 2 பிரச்சனை 5 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கோம். டிமானிட்டைசேஷனால அடி வாங்கினாங்க, இப்ப ஜிஎஸ்டியில் அடி வாங்குறாங்க.
அங்கதான் வந்து வேலை வாய்ப்பு இருக்கணும். இந்தியாவில் ஏன் வந்து கன்சம்ஷன் அதிகமாகல, அதனால ஏன் டிமாண்ட் குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கும் சக்தி இல்லை, பணம் இல்லை. அப்போ மக்கள்கிட்ட பணம் வரணும்னு சொன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். வேலை வாய்ப்பு எங்க அதிகரிக்கும்? இன்றைக்கு வந்து சிறு தொழில் குறு தொழில் தான். அதுக்கு முனைப்பு காட்டாம அவங்க கடன் கொடுக்குறேன்றாங்க. அது மாதிரி விவசாயம் முன்னுரிமைன்னு சொல்றாங்க. ஆனா விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அவங்க கடன் கேட்க, அவங்க எங்களுக்கு சலுகை கொடுங்க, அது மாதிரி நாங்க விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அது ரொம்ப சாதாரண விஷயம், நியாயமான விஷயம், ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதை வந்து அவங்க இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப எப்படி வந்து இவங்க அது முதலீடு செய்யணும்னு சொன்னா, விவசாயத்துல யாரும் முதலீடு செய்வாங்க? அது வந்து இன்றைக்கு இவ்வளவு 50-60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அதுதான் விவசாய துறையிலிருந்து இன்றைக்கு ஜிடிபிக்கு பாத்தீங்கன்னா 17-18% தான் கான்ட்ரிபியூஷன். அப்ப அது முன்னிறுத்தணும்னு சொன்னா, இன்றைக்கு அது முதலீடு செய்வதுன்னு சொன்னா அங்க வருமானம் இருக்கணும். அப்ப விவசாயம் இந்த மாதிரி நெருக்கடியில இருந்ததுன்னா யாரும் விவசாயத்துக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரியாக இன்றைக்கு இளைஞர்கள் அவங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன கேட்கறாங்க? வேற ஒண்ணும் கேட்கலையே, வேலை வாய்ப்பு கேட்கறாங்க. வேலை வாய்ப்பு, வருமானம், இதை பத்தியெல்லாம் இந்த பட்ஜெட் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கறதான் பலரோட குற்றச்சாட்டா இருக்கு. திரு நந்தகுமார், முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாப் கிரியேஷனை பத்தி எதுவும் சொல்ல, தனியார் முதலீடை பத்தி இந்த பட்ஜெட்ல எதுவும் சொல்ல, எஃப்டிஐ பத்தி ஒன்றும் சொல்ல, டாலர் ரேட்டை பத்தி எதுவும் சொல்ல, யூஎஸ் சைனா அந்த ட்ரேடு வர்த்தக பிரச்சனையை பத்தி எதுவுமே சொல்லல, யூஎஸ் அடிக்க போற டாரிஃபை பத்தி எதுவுமே சொல்லல. இதை பத்தியெல்லாம் அட்ரஸ் பண்ணாத ஒரு பட்ஜெட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆமாம், இது கட்டாயமாக நம்ம இதை பார்க்கணும். என்ன ஒன்றுன்னா, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து விக்ஷித் பாரத்னு சொல்கிறாங்க. விக்ஷித் பாரத்னா ஒரு 2047 $30 ட்ரில்லியன் வரணும். அதுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷமும் 8% நீங்கள் ஜிடிபி க்ரோத் வரணும். ஆனால் போன வருஷம் 8.2 வந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6.4 தான் இருக்குது. இப்பயே வந்து 1.6% குறைஞ்சிருச்சு. சரி, அடுத்த வருஷம் நாச்சுக்கு அதை எட்டி பிடிப்பாங்களான்னு பார்த்தா இப்போ அடுத்த வருஷத்தில் அவங்க கொடுக்குற ரேஞ்சு 6.3லேருந்து 6.8%. அப்போ மினிமம் இருக்கிறத தான் எடுத்துக்க முடியும் நம்ம. அப்போ 6.3 எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு 1.7. அப்போ இந்த 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3.3% உங்களுக்கு வந்து ஜிடிபியில் குறைஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் கேட்சப் பண்ணுறது கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி கிரிக்கெட் விளையாடும் போது உங்களுக்கு ஓவருக்கு வந்து ஒரு 5 ரன் 10 ரன் அடிக்கணும்னாக்கா அது ரெக்வயர்ட் ரன் ரேட் நீங்கள் அடிக்கலைன்னா அந்த ரெக்வயர்ட் ரன் ரேட் கடைசி 5 ஓவரில் வந்து நீங்கள் 25 ரன் 30 ரன் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண கோல் அதிகமாக இருக்குது, ஆனால் இவங்க அடைஞ்ச வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அப்போ திருப்பி அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் நாச்சுக்கு 8% போய் ரீச் பண்ண முடியுமா? அதுக்கு உண்டான என்ன ஒரு ரோபஸ்டான பிளான் ஏதாவது இதில் இருக்கான்னு பார்த்தா அதில் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அடுத்தது நீங்கள் வந்து எஃப்டிஐ சொன்னீங்க. எஃப்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நமக்கு $42 பில்லியன் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷத்தை விட 26 பில்லியனாக குறைஞ்சிருச்சு நெட் எஃப்டிஐ. உள்ளார வந்தது வெளியே போனது ரெண்டையும் கழிச்சு பார்க்கும்போது 42லேருந்து 26 குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த எஃப்டிஐ இன்ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. அப்போ இன்னைக்கு இன்னொரு வந்து நீங்கள் கேட்டீங்க வேலை வாய்ப்பு. இப்போ இதே வந்து வேலை வாய்ப்பு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் ஒரு வருஷத்துக்கு இன்னையிலிருந்து 2032 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 78 லட்சம் வேலை வாய்ப்பு, பண்ணை சாரா வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணணும். அதாவது விவசாயமற்ற வேலை வாய்ப்புகள் வந்து நீங்க 78 லட்சம் ஒவ்வொரு வருஷமும் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த கொடுத்திருக்கிற பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில மட்டும் அவங்க ஒரு ஸ்கீம் கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமா வந்து ஒரு 22 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது அந்த ஒரு செக்டார்ல மட்டும்தான் வந்து அப்சல்யூட் நம்பர் வந்திருக்கு. மீதி இந்த 80 லட்சத்துல மீதி வந்து இருக்கக்கூடிய 58 லட்சம் வேலை வாய்ப்பு எந்த இடத்துல பிரிஞ்சு கிடக்குங்கிறது நமக்கு சரியா தெரியல. சோ அந்த இடத்துல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாலர் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து டேட்டா வந்து ஒரு தெளிவான டேட்டாவே இல்லை. இப்போ திமுக அரசு அமைந்த இந்த 4 ஆண்டுகள்ல இவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அரசு கொடுக்குது. இவங்க பொறுப்பேற்கும் போது 1 கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பட்ஜெட்லயுமே காலனி உற்பத்தி தொழில நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு தெளிவான டேட்டாவை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது அவங்க ஒரு டேட்டா எடுக்கிறது என்னன்னா, நீங்க இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய அந்த நெட் அடிஷன் டு பிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷனில் எத்தனை இருக்குங்கிறது அதை மட்டும் தான் அவங்க வந்து எக்ஸாக்டாக எடுத்துக்கிறாங்க. சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வேலையை விட்டும் போயிருப்பாங்க, அந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து நான் ஆப்ரேட்டிவா இருக்கும். இது எத்தனையோ பேர் வந்து வேலையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பிஎஃப்ல இருக்கிற ஃபண்டை உடனே எடுக்க மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிமேட் அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது பாருங்கன்பாங்க, அதுல பல டிமேட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனே ஆகாது.
இப்படித்தான் வேலை பல வாய்ப்புகளை வருஷத்துல ஒன்றிய இருக்கும். அரசு கணக்கிட்டுக்கிட்டு அப்ப இந்த மாதிரி வேலை வாய்ப்புல வரும்போது நீங்க ஏன்னா அந்த வேலை வாய்ப்புன்னு வந்தாதான் இப்ப அதாவது வந்து இன்னைக்கு மிடில் இன்கம் குரூப்புக்கு வந்து இவங்க இந்த இன்கம் டாக்ஸ் கொடுத்ததுல ஒரு சேவிங் கிடைக்குது. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. இது வந்து ஒரு 12 லட்சங்கிறது வந்து எதிர்பார்த்ததே 10 தான், இவங்க 12 கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வந்து பார்க்கும்போது ஒரு சற்றேறக்குறைய ஒரு 8 கோடி மக்கள் வந்து டாக்ஸ் ஃபைலிங் பண்றாங்க, 10 கோடி ஃபைலிங் பண்றாங்க. அதுல எத்தனை கோடி தான் ஃபைல் டாக்ஸ் கட்டுறது. அவங்களுக்கு அது ஒரு நிவாரணமா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய பாரத நாடு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா காசு வந்து புழங்கணும். அப்ப அந்த இடத்துல நீங்க கன்செப்ஷன் வரணும்னாக்கா எல்லாத்து கையிலையும் காசு புழங்கணும். இப்ப இந்த ஒரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் குறைச்சனால அந்த 12 லட்சமா அந்த சீலிங் ஏற்றினால 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து மக்கள் கையிலேயே இருக்குன்றாங்க. நம்மளுடைய பட்ஜெட்னுடைய அவுட்ல எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 50,60,65,000 கோடி. அதுல நீங்க 1 லட்சம் கோடிங்கிறது வந்து வெறும் 2% தான். அப்ப உங்களுடைய பட்ஜெட் அவுட்லேல 2% தான் உங்களுக்கு இன்கம்ல இருந்து இன்கம் டாக்ஸ் மூலமா சேவ் ஆகுது. அப்ப மத்த இருக்கக்கூடிய மக்கள் கிராமத்தினுடைய வளர்ச்சி, நான் முதல்ல அதான் சொன்னேன், நீங்க ஒட்டுமொத்த கிராம வளர்ச்சி நீங்க முன்னுக்கு வரணும். அதான் மற்ற பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா மொத்தமே 2 கோடி பேருக்கு தான் பலன் இருக்கு. இதே ஒரு பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாடு முழுக்க ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை ஏன் கம்மி பண்ணல? எதுவும் பட்ஜெட்ல இடிக்குமா இல்ல அரசுக்கு இது அதுல எதுவும் சிக்கல் இருக்கா? இது இப்போ அதாவது வந்து ருசி கண்ட பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னைக்கு நீங்க வேற எந்த காசுல நீங்க பொருள் வச்சீங்கனாலும் அதை வாங்கலாம், வாங்காமட்டலாம் போயிடலாம். ஆனால் நீங்கள் பெட்ரோல் டீசலுங்கிறது நீங்கள் என்ன நாளைக்கு திட்டினாலும் நீங்கள் போய் பைக்கையோ காரையோ நிறுத்தி நீங்கள் பெட்ரோல் போடாமல் எங்கேயும் நீங்கள் நவர முடியாது. அப்போ இந்த கடந்த நமக்கு வந்து அதாவது இப்போ டீசல் க்ரூட் ஆயிலினுடைய ரேட்டு வந்து $100 $110 போகும்போது பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன இருந்துச்சோ அதுக்கப்புறம் $26 வந்ததுக்கப்புறமும் $80 திருப்பி போனதுக்கப்புறம் $60 அப்புறம் அதையே மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருவாரியான வருமானம் வந்து பெட்ரோல் டீசல்ல இருந்து வருது. அப்போ அந்த பெட்ரோல் டீசலில் வந்து இன்னைக்கு கை வச்சிட்டா நேரடி லாஸ் ஆகிடும் அவங்களுக்கு. ஆனா இந்த பெட்ரோல் டீசல்ல நீங்க குறைச்சிங்கன்னா அது எல்லா இடத்துலயுமே இந்த விலை குறைப்பு வந்து பிரதிபலிக்கும். ஏன்னா எல்லாத்து கையிலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் 2 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறாங்கன்னா இன்னைக்கு 200 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. ஒரு லிட்டருக்கு 10 ரூபானா அதுல ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சேரும், 20 ரூபாய் சேரும். அது 30 நாளைக்குன்னு பார்க்கும்போது 600 ரூபாய் கையில சேரும். அப்ப எத்தனை கோடி மக்கள் வந்து இன்னைக்கு வாகனங்கள் யூஸ் பண்றாங்க. அப்ப அளவுக்கு அதிகமான காசு வந்து மக்கள் கிட்ட வரும், அவங்களாலையும் செலவு பண்ண முடியும். இதை பண்ணிருக்கலாம், பண்ண முடியும். பல செல்வகுமார் சார், பெட்ரோல் டீசல் வருமானத்தை வச்சு தான் நாங்க பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம். நிறைய அடுத்த பட்ஜெட்டுக்கு அதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்படி விமர்சிக்கிறீங்களே? அதாவது பெட்ரோல் திட்டங்களையும் முன்னெடுப்பாங்க, இவி வாகனத்தையும் முன்மொழிவாங்க, சோலார் எனர்ஜியும் நாங்கள் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதையும் முன்னெடுப்பதாக சொல்லுவாங்க. பட் முதல்ல இந்த பட்ஜெட்டை இவர்கள் சொன்னதற்கெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா கண்கூட பார்த்தா, இது வந்து ஆல்ரெடி தலைவர் சொன்ன மாதிரி எலெக்ஷனை மனசில் வச்சு அறிவித்த ஒரு பட்ஜெட்டு. நடுத்தர வர்க்கம், குறிப்பாக இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான மக்கள் வந்து நடுத்தர மக்கள். அதில் மிடில் கிளாஸ் பூரா அங்கே தான் இருக்குது. அந்த மக்களுடைய வாக்குகளை குறி வச்சு பீகாரில் வரக்கூடிய எலெக்ஷனை குறி வச்சு ஒரு போலியான ஒரு வழக்கம் போல் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை திசை திருப்பி தேர்தல் அரசியலுக்கான ஒரு பட்ஜெட்டை தான் இவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல எந்த இடத்துலையும் மக்கள் நலன் இல்லை. ஏன்னா இது தொடர்ச்சியா ஏன் இது பொய்யின் மேல் பொய்யின்ற மாதிரி 2-3 நாளுக்கு முன்னாடி சனிக்கிழமை நினைக்கிறேன் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு, ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எல்லா நாட்டுகளுக்கும் ஃபண்டுகளை நிறுத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பட்ஜெட்ல என்ன சொல்றாங்க, 20,000 கோடி கிட்டத்தட்ட நாங்க வெளிநாடு மூலதனத்தை ஈர்க்க போறோம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வளர்ந்த நாடான ஒரு அமெரிக்கா வந்து தன்னுடைய நிலைப்பாடு வந்து நாங்க யாருக்கும் இனி ஃபண்டு பண்ண போறதில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு ஒரு படித்ததாக சொல்லுகின்ற ஒரு நிதியமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஒரு முரணான ஸ்டேட்மெண்டா பாருங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது பொய், ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ச்சியா கொடுக்க முடியும், எவ்வளவு வேணா கொடுக்க முடியும். அதாவது வந்து இது வந்து அவர்களுக்கு நம்ம தமிழகத்தையும் ஒரு தென் தமிழகத்தை புறக்கணிச்சுட்டு ஒரு வடக்கர்களுக்கான ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கான பட்ஜெட் இது சொல்லும்போது ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை சொல்ற ஒரு தோற்றம் கொடுக்கலாம். பட் அதுதான் நிச்சயம். உண்மை என்னன்னா இவர்கள் நம்மளை புறக்கணிக்கிறார்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய பங்களிப்பை எடுத்துக்கொண்டு நமக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கறதுல இங்கே மாநிலத்துக்கு நடத்துறதுக்கு திண்டாடுறோம். தொடர்ச்சியாக இங்கே நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம். மாநிலங்களில் நம்ம வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். தொடர்ச்சியாக பெண்கள் சார்ந்து நிறைய நல்ல திட்டங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது இந்த மாநிலத்தில். அதற்கு பணம் தேவைப்படுறது, நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்லை. இந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கொண்டு வா, நீ அதுக்கு என்ன சொல்ற, கொண்டு வந்து கையெழுத்து போடு, நான் கொண்டு வர மத்திய கல்விக் கொள்கையில் நீ கையெழுத்து போடு. ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்டை ஸ்தம்பிக்க வைக்கணும்.
அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களை ஸ்தம்பிக்க வைக்கணும், அவர்களுடைய நிர்வாகத்திறனை குறைக்கணும், அவர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு அவப்பேர் வரணுன்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கமே ஒழிய கண்டிப்பாக இவர்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டையோ செய்துட்டார்களானா இல்லை, மேலும் மேலும் தொடர்ச்சியாக போய் சொல்கிறார்கள். அதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடாசலம் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்லி வரி தளர்வு அப்படிங்கிறது மட்டும்தான் பட்ஜெட்டா? வேற பட்ஜெட்டில் வேற என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செலவு 100 ரூபாய் செலவுனால் 20% இன்றைக்கு கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கணும். அப்ப அதை குறைக்கணும். அதே மாதிரியாக இன்றைக்கு மாநிலங்களையும் உட்படுத்தி தான் இந்த முன்னேற்றம் வரணும். இது வெறும் ஒன்றிய அரசாங்கம் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் இணைச்சுதான் கொண்டு வந்தாதான் அது இந்திய அரசு, ஒன்றிய அரசு அப்படின்னு பார்க்கலாம். 2வது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன விலைவாசியை கட்டுப்படுவது பற்றி எந்த விதமான அறிவிப்புமே இதுல இல்லை. வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவதற்கு ஒண்ணுமே இல்லை. கடன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா எங்கேருந்து கொடுப்பாங்க, எப்படி கட்டுவாங்க? இப்ப இன்னொன்னு வச்சுங்க, இன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டம் இருக்கு, அதை மாத்தி புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்க எல்லாம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க கேட்கறாங்க, மிடில் கிளாஸ் எம்ப்ளாயிஸ் கேட்கறாங்க, எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டமே கொடுங்க, எங்ககிட்டயே பணத்தை வாங்கி நீங்க எங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் சொல்ல முடியாத மாதிரி ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்களேன்னு கேட்கறாங்க. ஏன் அந்த அறிவிப்பே இல்லை இதுல? அது சொல்லியிருக்கலாமே. அந்த மாதிரியாக ஊரக வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு ஏழை பணக்கார வித்தியாசமா இருந்தாலும் சரி, மாநிலங்களுக்கு முன்னுரிமையா இருந்தாலும் சரி, எதுலையுமே இவங்க எந்த விதமான கவனம் செலுத்தாம இன்றைக்கு ஒரு சில குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இன்றைக்கு தேர்தலில் மனசுல வச்சுக்கிட்டு டெல்லி, பீகார், அது நல்லா தெரியுது. மற்றபடி இவங்க சொன்ன என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியாவுக்கான பட்ஜெட், இதுல குறிப்பிட்டு ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம பெயர் சொல்லி இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அறிவிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப காலமா அவங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. வேறு சொல்ல வேணாம், ஆனா அவங்களுடைய திட்டங்கள் இன்றைக்கு அந்த மாநிலங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். பேர் சொல்ல வேணாம், பேர்ல ஒண்ணும் இல்லை. இப்ப மெட்ரோ ரயில் அப்படின்னு சொன்னா, மெட்ரோ ரயில் எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு சொல்லட்டும், கல்விக்கு சொல்லட்டும், விவசாயத்துக்கு சொல்லட்டும், அது எல்லா மாநிலங்களுக்கும் போற மாதிரி இருக்கணும். வெறும் 2% இன்கம் டாக்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க உயர் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு 1 கோடி பேருக்கு நாங்க உதவுறோம், 2 கோடி பேருக்கு உதவுறோம்னு சொல்றாங்க. அடிப்படையான விஷயங்களை கோட்டை விட்டுட்டாங்க. அதுதான் இந்த பட்ஜெட்ல பார்க்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல என்ன இருக்கு, சாதகமா என்ன இருக்கு, பாதகமா என்ன இருக்கு என்பது தொடர்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார் சார், நாங்க வரி சீர்திருத்தத்தை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றிய அரசு. இப்பயுமே இன்கம் டாக்ஸ் வரி சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளக்கூடியதுதான். இது இந்த டைரக்ட் டாக்ஸை குறைச்சிருக்கிறாங்க, இன்டைரக்ட் டாக்ஸை அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அப்போ வரி சீர்திருத்தம்னா எப்படி இருக்கணும்? இந்த டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ், நேரடி மறைமுக வரியை எப்படி கையாண்டிருக்கணும்? அதாவது இது ஒரு டாக்ஸுங்கிறது எப்பயுமே மருந்து மாதிரி இருக்கணும். மருந்து குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்காது, அதிகமாக ஓவர் டோஸ் ஆனாலும் உடம்பு பாதிச்சிடும். இப்போ இந்த இன்கம் டேக்ஸில் கூட இவங்க ரிபேட் கொடுக்கறது ஒரு பக்கம் வரவேற்கத்தக்கது இருந்தாலும், காரணம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாக உங்களுக்கு தனிநபர் வருமானம் ஒரு கம்பெனிகள் செலுத்தக்கூடிய வரியை விட தனிநபர் வருமான வரி அதிகமாக இருக்குது. இது டாக்ஸ் போயன்சின்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகமான வருமானம் வரனால இது நிறைய இடத்துல நிர்மலா சீதாராமனே இதை சொல்கிறாங்க. நாங்கள் நிறைய இடத்துல போய் பேசும்போது மக்கள் கூட நாங்கள் நேர்மையாக ரொம்ப ஹானஸ்ட்டாக நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறோம், இந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணும்போது நிறைய பேர் எவேட் பண்ணுறாங்க, ஆனால் நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன பெனிஃபிட் கொடுக்குறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு என்னை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதை நான் போய் மோடி ஐயா கிட்ட நான் போய் பேசினேன், அவரும் பண்ணிவிட்டு இதை குறைச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு டேக்ஸ் கலெக்ஷனுங்கிறது ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு டேக்ஸுங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி அதிகமாக நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் காசை பிடுங்கிட்டே இருக்கும்போது அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது மட்டும் இல்லை, நாட்டினுடைய வளர்ச்சியும் குறையும். இப்போ அந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சு தானே நீங்கள் ஒரு 1 லட்சம் கோடி மக்கள் கையில் ஒரு டிஸ்போசபிள் இன்கம் இருந்துச்சுன்னா செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் இருந்தால் நீங்கள் செலவு பண்ணி பொருளாதாரத்தை வளர்த்த முடியும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான வரிகள். ஏன்னா இது நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதே பார்த்தோம், இதில் பல படிநிலைகளை வச்சு பல பொருட்கள் இருந்து அப்புறம் கண்டினியூஸாக அதை ஏன்னா இப்போ ஜிஎஸ்டிங்கிறது ஒரு கவுன்சில் இருக்குது, அதை நமக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் அதில் இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மக்கள் குழுக்கள் அமைச்சு அந்த ஸ்டேட்டினுடைய அக்ரிமெண்ட்டோடு தான் கொண்டு வராங்க. இந்த சீர்திருத்தம் நிறையா செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இன்னும் ஜிஎஸ்டியில் நம்ம செய்ய வேண்டியது அளவுக்கு அதிகமாகவே இருக்குது.
இன்னும் நிறைய பொருள்களை இப்ப வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற பயம் என்னன்னா அந்த 1,00,000 கோடியை இப்போ வந்து எங்கிட்ட இருந்து வேணான்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை மறைமுகமா எப்படியெல்லாம் எங்க மேல திரும்ப வசூலிக்க போறாங்க அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. அது மாதிரியான சாத்தியமா அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் இது ஒரு டிஸ்போசபிள் இன்கம் இருக்கும்போது, இப்போ என் கையில் வந்து உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா மீதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் எனக்கு வந்து 8,500 ரூபா மிச்சம் ஆகுதுன்னா அந்த 8,500 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணும்போது ஒவ்வொரு பொருளுக்குமே இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி இருக்கும். அப்போ அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னாக்கா ஒரு 18% இல்லை 1,800 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன் வந்து இருக்கும். ஆனால் இது மறைமுகமாக இது ஒரு பக்கம் கொடுத்துட்டு எடுக்கிறாங்களாங்கிறது இல்லை. ஒரு நார்மலாகவே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் நம்மளுடைய பார்வை என்னென்னா, இன்னும் ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் அந்த டேக்ஸ் லேப்ஸை வந்து இன்னும் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். இருக்கக்கூடிய மெட்டீரியல், ஏன்னா வந்து நீங்கள் லூஸில் வாங்கினா தனி, இல்லை வந்து பேக்கெட்டில் வாங்கினா தனி, ஒரே பொருளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பொருள்னா இதுதான் டேக்ஸ், அது நீங்கள் பேக்கெட்டில் போகிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ, இன்னும் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள்களை பூரா நீங்கள் டேக்ஸ் குறைக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டிங்கிறது வந்து எகைன் ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் தான் இது. அப்போ இன்றைக்கி சாமானிய மனிதன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது அவங்களுடைய வழி தெரிஞ்சு டேக்ஸ் குறைக்கிறோம். இப்போ ஜிஎஸ்டி பே பண்ணுறவங்களும் வந்து அந்த வழி இருக்குது இல்லையா? அப்போ இதில் வந்து இன்றைக்கி சாதாரணமாக ஒரு தினக்கூலி போய் ஒரு பொருளை வாங்கினாலும் அவரும் டேக்ஸ் கட்டுறார். அவருக்கு டேக்ஸபிள் இன்கம் இல்லை. ஆனால் அவர் இன்றைக்கி போயிட்டு ஒரு 50 ரூபா செலவு பண்ணால் கூட அந்த 50 ரூபாய்க்கு உண்டான வரியை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி படிநிலையில் கீழ்ப்படியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் உதவணும்னா இன்னும் வந்து நம்ம ஜிஎஸ்டியில் வந்து நிறையா வந்து நமக்கு குறைக்கிறதுல வந்து வரும். இன்னொன்று வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை மறுபடியும் புஷ் பண்ணுறாங்க. ஒரு 2033 ஒரு 5 SMR ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து 100 கிகாவாட் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலியமாக கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஜப்பான் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கூட சில பெரிய கண்ட்ரீஸில் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது கூட நம்ம நிறையா போராடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இதில் வந்து இன்னும் வந்து அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து பெட்டிங் பண்ண, ஏன்னா இன்றைக்கி ஆல்டர்னேட் எனர்ஜின்னு பார்க்கும்போது சோலார் இருக்குது, விண்ட் எனர்ஜி இருக்குது, எவ்வளவோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த நியூக்ளியருங்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது நமக்கு. ஏன்னா அதில் ஒரு டிசாஸ்டர் ஆச்சுன்னா என்ன மாதிரி டிசாஸ்டர் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது என்ன மாதிரி அதை வந்து நமக்கு பாதிப்பு வரணும். வராதுன்றாங்க, வந்தால் என்னங்கிறது தான் கேள்வி. என்னன்னா இவங்க அதே மாதிரி இந்த பட்ஜெட் பண்ணும்போது ட்ரஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்டினி நெக்ஸ்ட்டுங்கிற அளவுக்கு இப்போ வந்திருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா வந்து ஒரு வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார், உங்கள்கிட்ட எல்லாமே பிகினிங் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்பாங்க. அப்போ இந்த பாரதிய ஜனதா வந்து பார்க்கும்போது என்னென்னா எல்லாமே செய்யும்போது வந்து எல்லாமே நல்லதாக தெரியுது. ஆனால் வந்து ஒரு பின்னாடி ஏதாவது அதை தான் நீங்கள் கேட்டீங்க, இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் எடுத்துருவாங்களான்னு. அப்போ அந்த ட்ரஸ்ட் ஃபஸ்ட்டுங்கிற அந்த ட்ரஸ்ட் கோஷனை வந்து இன்னும் வந்து பாரதிய ஜனதா வந்து அவங்களுடைய ஆட்சி மூலியமா மக்களுக்கு அதிகப்படுத்த வேண்டிய நிலைமையில தான் அந்த அளவுக்கு நம்பிக்கையில் இருக்காங்க. பாருங்க, நானே ஒரு உதாரணம் அதுக்கு, ட்ரஸ்டே இல்லை அப்படிங்கிறதுக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து இன்னும் மக்கள் கிட்ட வந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அவங்களுக்கு கட்டாய நிலையில இருக்கு. அது இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து எல்லாருமே நம்ம பேசணும். இன்னைக்கு பீகாரை வந்து குறிப்பிட்டு வச்சு ஒரு 4-5 இடத்துல அவங்க ரிப்பீட்டடா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 40க்கு 40, அதாவது பாண்டிச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 எம்பியை வந்து தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறோம். வேற எந்த பெரிய ஸ்டேட்டுமே ஸ்வீப் கிடையாது. அப்ப இங்க வந்து ஒரு ஸ்வீப் பண்ணி மக்கள் வந்து ஒரு டெசிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப அதுல நீங்க வந்து பாட்னாக்கு கொடுத்த அளவுக்கோ இல்ல பீகார் கொடுக்குற அளவுக்கோ வேண்டாம், ஒரு நல்ல திட்டம் கூட ஒரு தமிழ்நாட்டில் சொல்லி பேரை சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல திட்டம். ஏன்னா தமிழ்நாடு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மாநிலம், வளர்ற மாநிலம், இது வந்து இன்ஜின். அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா வளரணுங்கிறது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, உடன்பாடு. ஆனா இன்னைக்கு இப்போ இந்தியாவை இழுத்துக்கிட்டு போற இன்ஜின்ல மெயின் இன்ஜின் இது தமிழ்நாடு. அப்ப இந்த மாதிரி ஒட்டுமொத்த தேசத்தை இழுத்துட்டு போற மாநிலத்துக்கு நீங்க கூடுதலான திட்டங்கள் கொடுக்கணும். இந்த மாநிலத்துக்குமே, இந்தியாவுக்கு பங்களிக்கிற இந்த மாநிலத்துக்குமே வந்து கொடுக்கறது இல்ல, பாஜக ஆளாத எந்த மாநிலத்துக்குமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதா மிக முக்கிய குற்றச்சாட்டு. விஜய் கிருஷ்ணா, ரயில்வே, மெட்ரோ, மின்சாரம், சாலைன்னு எந்த ஒரு விஷயமே இந்த பட்ஜெட்ல இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் நீங்க சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ரயில்வே இது எதுக்குமே இல்லை. இன்னும் ரயில்வே இப்போ நம்ம பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட், ஏதாவது விபத்து நடக்குது, அதில் பல பேர் இறந்து போகிறாங்க. அதாவது ரயில்வேல நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அதிமுக்கியமாக ரயில்வேக்கு பட்ஜெட் அதிகப்படி பண்ணி ஆகணும். ஆனால் ஒன்றுமே பண்ணலை. இன்னும் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ஒன்றிய அமைச்சர், ரயில்வே ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மதுரை தூத்துக்குடி ப்ராஜெக்ட் பற்றி அது என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரில. இதெல்லாம் எதை உணர்த்துனா, இவங்க ரயில்வேவை கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிடணும், தனியார்கிட்ட தாரை வார்த்து கொடுத்துணும். ஏன்னா அதனால இப்போ மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட் ஆவாங்க. இன்னொன்று முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் 100% பண்ணுறதுனால வெறும் பெருமுதலாளிகள் தான். அதாவது எல்ஐசியை ஆல்ரெடி நீங்கள் தாரை வார்த்துட்டீங்க. இந்த மாதிரி பெருமுதலாளிகளுக்கு நாட்டோட சொத்தை தான் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி கடன் மேலே கடன்,
சரிங்களா. கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு மொத்த கடன், சரிங்களா. ஏறத்தாழ 200 லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு. இது பத்தாதுன்னு நீங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு கொடுத்து சாதாரண மக்களுக்கு அதிகாரம் கொடுத்து பொருளாதார உயர்வு கொடுத்தது எதுனா வந்து பொதுத்துறை நிறுவனங்கள். பல பொருத்துறை நிறுவனங்களை விற்று தீர்த்துட்டீங்க, சரிங்களா. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. இல்லை, இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 10 lakh 10 லட்சம் கோடி வந்து அசெட் மானிட்டைசேஷன் பண்ண போகிறேன்றீங்க. இது எதுவுமே பண்ணலை, சாதாரண மக்களுக்கு எதுவுமே பண்ணலை. இன்னொன்று வேலைவாய்ப்பு பற்றி பேசுனீங்க, அது மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த காலனியில் சொல்லியிருக்காங்களே, இது புதுசு கிடையாது. 2016 அப்பேரல் செக்டர், அதாவது உடை, காலனி மற்றும் அலங்கார பொருட்களை செய்கிறதுல 1 கோடி வேலைவாய்ப்பு பண்ணுவோன்னாங்க. நீங்கள் பண்ணவே இல்லை இன்றைக்கி. ஆனால் என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அந்த துறையை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்காரு. நீங்கள் இதை சொல்லிவிட்டு ஃப்யூச்சரில் தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணதெல்லாம் நாங்கள் பண்ணுன்ற மாதிரி பெயரளவுக்கு எழுதிப்பீங்களே தவிர, அதுக்கப்புறம் போன பல கவர்ச்சி திட்டங்கள் சொன்னாங்க போன பட்ஜெட்டில். அதாவது வந்து டாப் 500 முதன்மையாக இருக்கிற 500 கம்பெனியில் நிறைய பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்போம், 2 கோடி வேலைவாய்ப்பு கொடுப்போன்னு. அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், எப்போவுமே பிரதமர் 2 மோடில் தான் இருப்பார். ஒன்று ஃப்ளையிங் மோடு, ஏரோப்ளைன் மோடில் இருப்பார், இன்னொன்று கேம்பெயின் மோடில் இருப்பார். இந்த பட்ஜெட்டை வந்து கேம்பெயின் மோடு, அதாவது பீகார் எலெக்ஷனை மனசில் வச்சு கேம்பெயின் மோடில் தயார் பண்ணியிருக்காங்க. தமிழகத்துக்கோ சாதாரண மக்களுக்கோ எந்த விதத்துலையுமே பயனடைகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. உங்களோட நிறைவு கருத்து சார் செல்வகுமார் சார். என்னுடைய நிறைவு கருத்துன்றது ஒன்று தான். இதில் பெரிய புள்ளி விவரங்கள்லாம் இல்லை. தொடர்ச்சியாக தமிழகத்தையும் தென் மாநிலங்களை புறக்கணிக்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவில்லாத ஒரு நபராக நிர்மலா சீதாராமனை பார்க்குறேன். அவருடைய கர்வத்தினுடைய உச்சம் இன்றைக்கி அவர் பட்ஜெட்டை தாக்கல் செய்துட்டு அவருடைய இருக்கைக்கு வந்து பிரதமர் வந்து சொல்லணுன்ற இடத்துல தான் அவருடைய ஆணவத்தை அந்த இடத்துல பார்த்தேன். தொடர்ச்சியாக அவருக்கு எந்த அறிவும் இல்லைன்றதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். ஏன்னா இந்த நாட்டினுடைய பெரும் குடி யாருன்னா விவசாய குடி. இந்த மக்களுடைய விவசாயிகள் என்ன கேட்குறாங்க? உங்கள்கிட்ட கடன் கேட்கல, அவர்கள் கேட்பது ஒன்று தான், குறைந்தபட்ச ஆதார விலை. எம்எஸ்பி ஐயா சொன்னாங்க, எம்எஸ்பி தான் அவர்கள் கேட்குறது. அதற்கான திட்டங்களை நீங்கள் வழிவகுக்கிறீங்கன்னா கிடையாது. தொடர்ச்சியாக 8 ஆண்டுகளாக அதை கேட்குறது, அதை பற்றி பேசலை. அதை கேட்கக்கூடிய விவசாயிகளை அடிக்கிறீங்க. அடுத்தபடியாக மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. மக்கள் தொகை வருஷம் நீங்களே தெரியும் கூட்டிகிட்டு போகுது. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எவ்வளோ பேர் பலனடைகிறாங்கன்னு, அதற்கான நிதின்றது அந்த 86,000 கோடின்றது கடந்த 3 ஆண்டுகளாக ₹1 கூட உயர்த்தலை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறிவு இருக்கிற யாருமே செய்யக்கூடிய விஷயம் இந்த அடிப்படை அறிவில்லாத ஒரு பட்ஜெட், அடிப்படை அறிவில்லாத பட்ஜெட். சரி, வெங்கடாச்சலம் சார் உங்களோட நினைவு கருத்து சுருக்கம். அதாவதுங்க, இப்ப புதுசா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் கொள்கை மாறிக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய பல அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் இந்தியா ஏற்கனவே அவங்களோட நெருக்கமா இருக்கிறதுனால அதெல்லாம் பாதிப்பு வரப்போகுது. அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக. அதை பத்தி இதுல பேசவே இல்லை. அதனுடைய பாதிப்பு நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த பட்ஜெட் கணக்கெல்லாம் எல்லாமே தாறுமாறா போகுது. அவங்க வந்து ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு சொல்லிட்டாங்க. அப்ப அதுல கணக்கில் எடுத்துக்கல. 2வது வளர்ச்சி அப்படின்னு பாக்குறதுக்கு இதுல வந்து எதுவுமே இல்லை. எல்லாம் அறிவிப்பா இருக்க ஒழிய அடிப்படையான வளர்ச்சி ஏற்படாது. இந்தியாவுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்துறைக்கு, விவசாயிகளுக்கு இதுல எந்த விதமான நன்மை இல்லை. வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கணும், அது இல்லை என்ற காரணத்தால படித்த இளைஞர்கள் இன்றைக்கு இதே நெருக்கடியிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. பொதுத்துறை தான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கு. ஆனா பொதுத்துறை வளர்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இது ஒரு பெரிய ஏமாற்றமான பட்ஜெட்னு தான் நான் பார்க்கிறேன். சரி, இன்றைய நிகழ்ச்சியில பங்கு பெற்று பட்ஜெட் குறித்த உங்களோட பல்வேறு கோண கருத்துக்களை முன்வைத்த நால்வருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு சிந்தனை கிளம்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ சார்.